ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். சுவாமி சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் அம்பாளின் பக்தர் தானே என கேட்டார் பக்தர் ஒருவர். தீட்சிதர் முருக பக்தரும் கூட. அவர் ஒரு முறை திருத்தணி வந்தபோது கிழவர் ஒருவர் முத்துசாமி என பெயர் சொல்லி அருகில் அழைத்து தீட்சிதரின் வாயில் கல்கண்டு துண்டை திணித்துவிட்டு மறைந்தார். கிழவராக வந்தவர் திருத்தணி முருகனே என்பதை உணர்ந்த தீட்சிதரின் உள்ளம் உருகியது. முருகன் மீது 8 கீர்த்தனைகள் பாடினார். சுப்பிரமணியா நமஸ்தே என்னும் இந்த பாட்டில் கோடி கோடி மன்மதர்கள் போல அழகானவன் முருகன் என்கின்றார். முருகன் என்றாலே அழகன் என்பது பொருள். கோடியே கோடியால் பெருக்கினால் அவ்வளவு பெருசு. அழகே வடிவான மன்மதர்கள் கோடிக்கணக்கில் ஒன்று சேர்ந்தது போன்ற பேரழகனவன். சிவனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய நெருப்பு மன்மதனை எரித்தது. அதே கண்ணில் தோன்றிய நெருப்பிலிருந்தே முருகன் தோன்றினான். மன்மதனை தகனம் செய்தவரின் மைந்தன் கோடி கோடி மன்மதனாக விளங்குவது சிறப்பு தானே. ராமலட்சுமணருக்கு முருகனின் பெருமைகளை எடுத்துச் சொன்னவர் விஸ்வாமித்திரர். குமார சம்பவம் என்னும் இதை கேட்டால் கிடைக்கும் நன்மைகளை பட்டியலிடுகிறது வால்மீகி ராமாயணம். வால்மீகியின் வாக்கில் உதித்த குமார சம்பவம் என்பதை தன் காவியத்தின் பெயராக வைத்தார் காளிதாசர். முருகன் வரலாற்றை விரிவாக சொல்லும் நூல் இது. மாறன் என்றால் மன்மதன், குமாரன் என்றால் மன்மதனை பழிக்கும் அழகுடையவன். இதனால் முருகனே குமாரன் என அழைக்கின்றோம். புறம் மட்டுமில்லாமல் அகத்திலும் அழகு மிக்கவன் முருகன். துன்பப்படுபவர்கள் ஏழைகளை தீனர்கள் என சொல்வர். இவர்களை காப்பவன் என்பதால் முருகனை தீனசரண்யன் என்கின்றார் தீட்சிதர். கந்த சஷ்டி விரத நாளில் வழிபட்டால் விருப்பங்களை நிறைவேற்ற முன்னிற்பான் முருகன் என்றார் காஞ்சி மகா பெரியவர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.